கனடாவின் புதிய அமைச்சரவையில் 2 இந்திய வம்சாவளி பெண்கள். அனிதா ஆனந்த் மற்றும் கமல் கேரா ஆகிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த இருவர் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைய தலைவர்களில் கோராவும் ஒருவர். இந்நிலையில்தான் கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னியின் அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அனிதா ஆனந்த் மற்றும் கமல் கோரா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். மார்க் கார்னியின் புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 2 பெண்கள் முக்கிய பொறுப்புகளை பெற்றுள்ளனர். அனிதா ஆனந்த் இவருக்கு வயது 58, அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும், கமல் கோரா 36 வயது, சுகாதார அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளனர். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அமைச்சரவையிலும் இடம்பெற்ற இவர்கள் வெவ்வேறு இலாக்காக்களுடன் தங்களது அமைச்சரவை பதவியை தக்கவைத்துள்ளனர். கமல் கோரா பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போதே அவரது குடும்பம் கனடாவுக்கு குடிபெயர்ந்தது. பின்னர் டொரண்டோவில் உள்ள யார்க் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்றார். கனடா பிரதமரின் வலைத்தளப்படி கமல் கோரா முதலில் 2015ஆம் ஆண்டு பிராம்டன் வெஸ்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைய பெண்களில் இவரும் ஒருவர் ஆவார். செவிலியரான இவர் சமூக சேவகராகவும் அரசியல்வாதியாகவும் அறியப்படுகிறார். கமல் கோரா எப்போதும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறார். அனிதா ஆனந்த் மார்க் கார்னியின் அமைச்சரவையில் ஒரு பகுதியாக உள்ளார். ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகளில் முன்னணி போட்டியாளராகவும் இருந்தார். ஆனால் ஜனவரியில் அவர் போட்டியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். அனிதா ஆனந்த் நோவா ஸ்கோடியாவில் ஒரு கிராமப்புறத்திற்கு பிறந்தார். 1985இல் ஒன்ராரியோவுக்கு குடிபெயர்ந்தார் மற்றும் 2019ஆம் ஆண்டில் அவர் ஓக்வில்லில் இருந்து முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். முன்னதாக அவர் கருவூல வாரியத்தின் தலைவராகவும், தேசிய பாதுகாப்பு அமைச்சராகவும், பொது சேவை மற்றும் கொள்முதல் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். அனிதா ஆனந்த் ஒரு வழக்கறிஞர் மற்றும் ஆராய்ச்சியாளர். டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் சட்ட பேராசிரியராகவும் இருந்துள்ளார். ட்ரூடோவுக்கு பதிலாக பிரதமராக போட்டியிடும் முன்னணி வேட்பாளராக அனிதா ஆனந்த் மார்ச் 1ஆம் தேதி தனது முடிவை மாற்றிக்கொண்டார். ஜனவரி மாதம் பிரதமர் பதவிக்கான போட்டியில் இருந்து விலகுவதாகவும் அறிவித்தார். கனடா வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணத்தை எதிர்கொள்கிறது என்றும் கூறினார். கார்னியின் அமைச்சரவையில் 13 ஆண்கள் மற்றும் 11 பெண்கள் உள்ளனர். இது ட்ரூடோவின் 37 பேர் கொண்ட அமைச்சரவையை விட சிறியது. பதவியேற்பு விழாவிற்கு பிறகு பிரதமர் கார்னி தனது அமைச்சரவையின் புகைப்படத்தை சமூக ஊடகங்களிலும் வெளியிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.